அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வரக்கூடிய மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சு ரோக சனியா பலன்களை கொடுக்க போறார் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4ஆம் பாதங்கள், சுவாதி 1-2-3-4ஆம் பாதங்கள், விசாகம் 1-2-3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். இந்த பதிவுல சனி பகவான் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார், என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போறார்ங்கிறத சுருக்கமா பார்க்க போறோம். கூடவே சனி பகவானுடைய தாக்கம் பெரிய அளவுல ஏற்படாம இருக்கவும், சனி பகவான் உங்களுக்கு கெடு பலன்கள் கொடுக்காம இருக்கவும், சுப பலன்கள் கொடுக்கவும் என்ன மாதிரியான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணலாங்கிறத தெளிவா இந்த பதிவுல பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சனி பெயர்ச்சியை நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா சனி பகவான் நிச்சயமா எல்லாருக்கும் கெடுபலன்களை கொடுத்துற மாட்டார். உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கில் உங்க ராசிக்காரங்களே இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லையா? இதுக்கு காரணம் அவங்க செஞ்ச கர்ம வினை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுயஜாதகம் வேறுபடும். கோச்சாரம் 20% ஒர்க் பண்ணும், பேலன்ஸ் 80%, 80% அளவுக்கு உங்க சுயஜாதகத்துல இருக்கும் கிரக நிலைகள் அமைப்புகளின் படியும், அதே மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தியின் படியும் தான் உங்களுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அதனால என்னதான் சனி பகவான் சுமாரான இடத்துல வந்தாலும், சூப்பரான இடத்துல வந்தாலும், மேஜரா உங்க சுயஜாதகப்படிதான். அதே மாதிரி உங்க சுயஜாதகத்துல சனியினுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் அவர் எந்த சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு, பகை வீட்டுல உட்கார்ந்துருக்காரா, நட்பு வீட்டுல உட்கார்ந்துருக்காரா, ஆட்சி பலம் பெற்று இருக்காரா, நீச்சமா இருக்காரா, உச்சமா இருக்காரா, இதையெல்லாம் பொறுத்து பலன்கள் நிச்சயமா மாறுபடும். இன்னொன்னு, சனி பகவான் கர்ம காரகன். அவரவர் செய்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை பிரிச்சு கொடுப்பார். நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் வாரி வழங்குவார். கெடுபலன்கள் செய்திருக்கும் பட்சத்துல சில கெடுபலன்களை சனி பகவான் நிச்சயமா கொடுப்பார். ஏன்னா நீதிமான், கர்ம காரகன். நிச்சயமா அவரவர் செய்த நீதி, நியாயம், கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் சனி பகவான் பலன் கொடுப்பாரே தவிர நிச்சயமா சனி பகவான் எல்லாருக்கும் கெட்டது செய்ய மாட்டார். அதனால நல்லது பண்ணவங்க, நல்லது பண்றவங்க, நல்லதே நினைக்கிறவங்க சனி பகவானை நினைச்சு பயப்பட வேண்டாம். ஏற்கனவே கடந்த காலகட்டங்கள்ல பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். பஞ்சம சனியா இருந்தும் பெருசா உங்களுக்கு நற்பலன்களை சனி பகவான் ஏற்படுத்தல. உங்க ஆசைகள் நிறைவேறல, பெரிய அளவுல மகிழ்ச்சி இல்லை, குழந்தைகளால சங்கடங்கள், எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயமா அமையல, குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு நிறைய விரைய செலவுகள் ஆச்சு. அடுத்து நண்பர்களாலையும் பிரச்சனை, கூட்டு தொழில் பண்ணி கூட்டாளிகளாலையும் பிரச்சனை, நிறைய மன கஷ்டம், பிரச்சனைகளை தான் சனி பகவான் அதிகம் கொடுத்தார். கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருந்தது. ஒரு சிலருக்கு கணவன் மனைவி பிரிஞ்சு போற அளவுக்கு கூட பிரச்சனைகளை ஏற்படுத்தினார். அவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் தான் கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் ஏற்படுத்தினார். அதே மாதிரி லாபங்களையும் பெருவாரியா கெடுத்தார். ஏன்னா லாபஸ்தானத்தை பார்த்தார். மூத்த சகோதர வகையிலையும் பாண்டிங்ஸை நிறைய குறைச்சிருப்பார், லாபங்களை கெடுத்திருப்பார். நிறைய பேருக்கு லாபமே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்தது, லாபத்துல கை வச்சுட்டார். எந்த தொழிலுக்கு போனாலுமே அதுல நஷ்டத்துல கொண்டு போய் விட்டு சிரமத்துல தள்ளி விட்டாருங்கிறது தான் உண்மை. வேலைக்கு போறவங்களுக்கும் பணியிடத்திலையும் ஒரு நிம்மதி இல்லாத சூழல். குடும்பமும் நம்ம பேச்ச கேட்கல. குடும்பத்துக்காக நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்ம ஒருவேளை சாப்பாடு கூட நிம்மதியா சாப்பிடாம குடும்பம் குடும்பம் குடும்பம்னு குடும்பத்துக்காக ஓடியும் குடும்பம் கூட நம்ம பேச்ச கேட்கல. குடும்பத்திலயும் ஒரு நிம்மதி இல்லாத சூழல். நம்ம பேச்சுக்கு தான் மரியாதை இல்லைன்னா நம்மள ஒரு மனுஷனா கூட பெருசா மதிக்கல. யாரும் நம்ம வாக்குக்கு கட்டுப்படல, நம்ம பேச்ச கேட்கல. பூர்வீக நிலத்திலையும் பிரச்சனை வந்திருக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய தொந்தரவுகளை கடந்த காலகட்டங்கள்ல நிறைய துலாம் ராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன காரணம்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர்வது அவ்வளவு சிறப்பில்லை. அதுலயும் ஆட்சி மூல திரிகோணம். இங்க சனி அமர்வது அவ்வளவு சிறப்பு இல்லைங்கிறது தான் உண்மை. சரி, இனிமேலாவது சனி பகவான் நமக்கு ஏதாவது நற்பலன்களை கொடுப்பாரான்னு காத்துட்டு இருக்க துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி சனி அமரும் போது ரோக சனியா ருணரோக சத்ருஸ்தானத்துல சனி அமர்வது நிச்சயமா நற்பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா
பொதுவா பாவகிரகங்கள் திரிகோண ஸ்தானங்கள்ல அமரும் போது சிரமத்தை தான் கொடுப்பாங்க. அந்த வகையில தான் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தினார். பொதுவாகவே சனி பகவான் 3, 6, 11 இந்த இடங்கள்ல எல்லாம் அமரும் போது விசேஷ பலன்களை தான் ஏற்படுத்துவார். அப்போ கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ள போகும்போது என்ன மாதிரி நற்பலன்களை சனி பகவான் கொடுக்க போறாருங்கிறத இப்ப பார்க்கலாம். 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம். ருணம்னா கடன், ரோகம்னா வியாதி, சத்ருன்னா பகைவர்கள், எதிரி, கடன், நோய், பகைவர்கள், வம்பு, வழக்கு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த 6ஆம் பாவகம். இங்க சனி அமரும் போது இருக்கும் இடத்தை பெருசா கெடுக்க மாட்டார். கடன் நிவர்த்தியாகும். இங்க சனி அமரும் போது கடந்த காலகட்டங்கள்ல நீங்க வாங்கிய கடன்களை இந்த காலகட்டத்துல அடைப்பீங்க. அதே மாதிரி இவ்வளோ நாளா உங்களுக்கு பூர்வீக வகையில இருந்த பிரச்சனைகள், புத்திரர்கள் வகையில இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்வார். குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் குழந்தை பாக்கியம் இருக்கும். காதல்ல கடந்த காலகட்டங்கள்ல கடுமையான கஷ்டத்தை சனி பகவான் கொடுத்திருப்பார். இப்போ காதல்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கும். எதிர்பார்த்த வாழ்க்கை அமையும். காதல் திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சாதகமாக இருக்கும். வேலைக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நீங்க படிச்ச படிப்புக்குண்டான நீங்க எதிர்பார்த்த வேலை நிச்சயமா இந்த காலகட்டத்துல கிடைக்கும். எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்துல நீங்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே இருக்கும். நிறைய துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளிநாடு சென்று வேலை பார்ப்பீங்க. சனி பகவான் இப்ப போறது நீர் ராசிக்குள்ள போறார். 6ஆம் இடம்ங்கிறது வேலை ஸ்தானம். வேலைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். இவர் இந்த வேலை ஸ்தானத்துக்கு போகும்போது கடல் கடந்து பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்கும். வெளிநாடு செல்வதற்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இது 100% சாதகமான காலகட்டம். சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையை அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். சனி பார்வை படுமிடம் கெடும். 8ஆம் இடம்ங்கிறது வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். ஆயுள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த 8ஆம் பாவகம் தான். சனி பகவான் இந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு சின்னதா உயிர் பயத்தை காட்டிடுவார். ஏதாவது உடல் உபாதைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சின்ன உடல் உபாதைனா கூட ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் ஏதாவது பெருசா வந்துருமோ அப்படின்னு பயப்படுறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் அதிகம். மனசளவில் கொஞ்சம் பாதிக்க வைப்பார். அதனால ஏதாவது உடல் உபாதைகள் வந்தா கூட தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கோங்க. அதை நினைச்சு பெருசா பயப்பட வேண்டாம். உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வோட இருந்துக்கோங்க. ஆனா அதை நினைச்சு அதிகமா யோசிச்சு பெருசா பயந்துக்க வேண்டாம். அதே மாதிரி சனி 8ஆம் இடத்தை பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஆன்லைன்ல கேம் விளையாடுறது, லாட்டரி சீட்டு வாங்குறது, எங்கேயாவது பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகாதீங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு உங்க பேராசையினால புதிய கடன் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனம் தேவை. அடுத்தவங்களை நம்பி எந்த இடத்துலையும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஒரு சிலருக்கு உயரத்தின் மூலமா உயரம் சார்ந்த விஷயங்களால கண்டங்கள் உண்டாகலாம். அதனால உயரமான மேடான பகுதிகளுக்கு செல்லும் சமயத்துல கவனம் தேவை. வண்டி வாகனங்கள்ல செல்லும் சமயத்திலையும் கவனம் தேவைப்படும். ஏன்னா சனி பகவான் 3ஆம் பார்வை இந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். முற்பிறவியில செய்த கர்மாக்களையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அதாவது முற்பிறவில நீங்க என்ன கர்மா பண்ணிருக்கீங்களோ, நல்லது பண்ணீங்களோ கெட்டது பண்ணீங்களோ அதை இந்த காலகட்டத்தில் மேக்சிமம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி முற்பிறவி கர்மாக்கு தகுந்த மாதிரியான பலன்களை தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்துவார். சுயஜாதகமும் அதுக்கு துணை நிற்கும். அதனால சுயஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பரிகாரம் பண்றது இன்னும் சிறப்பா உண்டாக்கும். உங்க சுயஜாதகத்தையும் நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அடுத்த 2.5 ஆண்டுகளை நீங்க திட்டமிட்டுக்கிறது உங்களுக்கு சிறப்பு. அடுத்து 12ஆம் பாவகத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத விரய செலவுகளை மேக்சிமம் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் தடுத்துருவார். பயண சயன போகஸ்தானம் 12ஆம் பாவகம். திருமணத்துக்காக பெண் தேடுறவங்க இல்ல மாப்பிள்ளை தேடுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா திருமண பாக்கியம் இருக்கும். தாம்பத்தியம் சிறப்பா கிடைக்கும். 12ஆம் பாவகத்தை சனி பார்க்கும் போது தூக்கம் கெடும். ஒரு சில துலாம் ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் அதிகம் வந்து
தூக்கம் கெடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. எதுவா இருந்தாலும் லேசா எடுத்துக்க பாருங்க. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ரிலாக்ஸா எதையும் ஹேண்டில் பண்ண பாருங்க. ஒரு சில நேரங்கள்ல சனி பகவான் எந்த வேலையும் செய்ய விடாம ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுத்துருவார். 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஒரு மந்தமான சோம்பேறித்தனம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எப்பவும் சுறுசுறுப்பா இருக்க முயற்சி செய்யுங்க. சோம்பேறித்தனத்தை கைவிட பாருங்க. அடுத்து முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், 3ஆம் பாவகத்தை சனி பகவான் பார்க்கிறார். இந்த 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது பெரிய அளவுல சிறப்பு இல்லை. ஏன்னா இளைய சகோதர உறவுகள் மூலமா இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழலையும் சனி பகவான் ஏற்படுத்துவார். இதுவரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்க சகோதர உறவுகள் மூலமா பெருசா எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாம பிரச்சனை இல்லாம போயிருப்பீங்க. ஆனா இந்த அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டு காலகட்டம் இளைய சகோதர வகையில ஏதாவது மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் நிச்சயம் உருவாக்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு. அதனால சகோதர வழியில விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. கொடுக்கல் வாங்கல் எதுவா இருந்தாலும் 2 பேரும் பேசி முடிவெடுக்கிறது நல்லது. உங்க பூர்வீக சொத்துலயோ இல்ல நீங்க வாங்கிய சொத்துலயோ ஏதாவது பங்கு பிரிக்கிறது இருக்கு, பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் பெண்டிங் இருக்கு அப்படின்னா நீங்க கரெக்டா முறையா நல்ல முறையில பேசி தீர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு சகோதர உறவுகள்ல கசப்ப கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால தேவையில்லாம அண்ணன் தம்பி சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள்ல சிக்கிக்காதீங்க. அரசியல்ல இருக்கவங்க மக்கள் தொடர்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா 3ஆம் இடம் நேரடியா மக்கள் தொடர்பை குறிக்கும். மக்கள் கிட்ட நேரடியா நெருக்கமா பழகுனீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு, துலாம் ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். ஆனா பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசி அன்பர்களும் அவங்களுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கரெக்டா செஞ்சு கொடுக்கறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது வில்லங்கம் பண்ணீங்கன்னா உங்களுக்கே எதிராக திரும்பலாம். குறிப்பா நீங்க யாரா இருந்தாலும் சரி, என்ன ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, மத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள தலையிட்டா உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும். தொழில் செய்யறவங்க உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்துக்க வேண்டாம். அவங்க கிட்ட அதிகமா பிரஷர் கொடுக்காம தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கனாலே அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்து நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமா கொடுப்பாங்க. இந்த 2.5 ஆண்டு காலகட்டத்தை துலாம் ராசி என்பர்கள் கரெக்டா பயன்படுத்திக்க பாருங்க. ஏன்னா இந்த 2.5 ஆண்டு கழிச்சு அடுத்து 7ஆம் இடத்துல கண்டக சனியா போக போறார். அதுக்கப்புறமா அஷ்டமத்து சனியா போக போறார். அடுத்த 5 ஆண்டு காலம் உங்களுக்கு ரொம்பவே டஃபா தான் போகும். அதனால வரக்கூடிய இந்த 2.5 ஆண்டுகளை முறையா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பா அடைய முடியும். எந்த அளவுக்கு திட்டமிட்டு சிறப்பா செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு வெற்றி பாதையை நோக்கி சிறப்பா கொண்டு போகும். விரயங்களும் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலர் சோம்பேறித்தனமா தொழிலை ப்ராப்பரா கவனிக்காம இருக்கிறதுனால தொழில் ரீதியான விரயங்கள் உண்டாகலாம். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் சரியா முடிவெடுத்து செலவு பண்ண பாருங்க. திருமணத்துக்காக அதிகமா கடன் வாங்கி செலவு பண்றது, இல்ல வச்சிருக்க சேமிப்பு முழுசையும் உங்க திருமணத்துக்காக செலவு பண்றது, அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போக வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதிக செலவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. கண்டிப்பா நீர் ராசியில ருணரோக சத்ருஸ்தானம் 6ஆம் பாவகத்துல சனி பகவான் செல்லும் போது மிகப்பெரிய யோகத்தை தர காத்திருக்கார். அந்த யோகத்தை சரியா பயன்படுத்திக்கிறது நிச்சயம் உங்க கையில தான் இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. கவனக்குறைவா ஒரு விஷயத்துல ஈடுபட்டீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால கவனமா திட்டமிட்டு எந்த விஷயத்திலையும் செயல்பட்டா நிச்சயம் முன்னேற்றம் இருக்கும். சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் கருப்பு நிற ஆடை அணிந்து, கருப்பு நிற வஸ்திரம் அணிந்து, காலணி இல்லாம, அதாவது செருப்பு இல்லாம அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் துப்புரவு பணியாளர்களுக்கு செருப்பு, குடை, சாப்பாடு இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் சென்று துளசி மாலை, வடை மாலை சாற்றி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சூறை தேங்காய் உடைத்து அருகம்புல் மாலை சாற்றி
இரட்டை தீபமேற்றி வழிபாடு செய்யறதும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க கோச்சார பொது பலன்கள். இது போக உங்க சுயஜாதகம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றத்தை உண்டாகும், அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்க போது, சனி பகவானும் குரு பகவானும் ராகு கேது இந்த மாதிரி பிரதான கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஸ்கிரீன்ல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை நீங்க முறையா ஃபாலோ பண்ணும் பட்சத்துல பெரிய அளவுல சனியால உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படாது. உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும், சனி பகவானால சுப பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை முறையா பின்பற்றுங்க. இந்த வீடியோ உண்மையாவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் உங்களால பயன்பெறும் போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை